லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, என்னம்மா? இத கொஞ்சம் பாருங்க. அவ போட்டோவை நீ எதுக்கு வச்சிருக்க? இந்தா. அம்மா, உங்களுக்கு புரியலையா? சாருமதி இத சோஷியல் மீடியால போட்டிருக்கான். அத பார்த்துட்டு வர்ஷிதா எனக்கு ஷேர் பண்ணாமா. அதனால என்ன ஆதிரா? அம்மா, இதெல்லாம் சாதாரண போட்டோஸ் இல்ல, ஆடிஷன்ஸ்க்கு அனுப்புற போட்டோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாருமதி நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி தீவிரமா அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம நடிகர்கள் தேவைன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா சாருமதியை ஈஸியா புடிச்சிடலாமா? எதுக்கு ஆதிரா இந்த தேவையில்லாத வேலை? அவளை பிடிச்சு நாம என்ன பண்ண போறோம்? அம்மா, அவளை நேருக்கு நேரா வச்சு சில விஷயத்த நம்ம பேசி ஆகணும். அப்போதான் திருமாறனுக்கு உண்மை புரியுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நம்மள வேண்டான முடிவெடுத்துட்டு போனதாவே இருக்கட்டுமே. அவளை பார்த்து நமக்கு ஒரு காரியமும் ஆக போறதில்ல. நீ அவ பேச்சை எடுக்காம இருக்கிறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு படுது. அம்மா, நீங்களும் நானும் சாருமதிய மறக்கணும்னு நினைக்கலாமா? ஆனா திருமாறன் அப்படி இல்ல. அவருக்கு இன்னும் சாருமதி மேல விருப்பம் இருக்கு. சூழ்நிலை அப்போ தப்பா நடக்கலன்னா அவ நம்மள விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான்னு திருமாறனுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. சாருமதியோட போட்டோவை பர்ஸ்ல வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காருமா. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விட்டுட்டு போனவள நினைச்சு எதுக்கு கலங்கிட்டு இருக்கான்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஆதிரா. அதுக்கு தாமா நான் சொல்றேன். சாருமதிய திருமாறன் ஒரு தடவை நேர்ல பார்த்து பேசினா அவளோட ரியல் ஃபேஸ் அவர் பாத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கைக்குள்ள வந்துருவாருமா. எனக்கு இது சரியா வரும்னு தோணல ஆதிரா. சாருமதி நேர்ல பார்த்துட்டு ஏகத்துக்கும் நடிச்சு தொலைச்சிட்டா பிரச்சனை நமக்குதான். என்னோட அனுபவத்துல நான் ஒன்னு சொல்றேன் கேளு. பிரச்சனையை கண்டுக்காம இருந்தாலே தானாவே சரியாயிடும். காலம் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கொடுக்கும் ஆதிரா. பிரிஞ்சு போன சாருமதி அப்படியே இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா திருமாறன் சாருமதிய ஆழமா விரும்புறாரு. அது எவ்வளவு நாள் ஆனாலும் உடையவே உடையாது. இதை இப்படியே விட்டா கடைசி வரைக்கும் திருமாறன் அவளை நினைச்சுக்கிட்டே இருப்பாருமா. சாருமதி மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற வரைக்கும் அவரால் அவளை மறக்கவே முடியாதுமா. அவளை மன்னிக்கவும் முடியாது. அத உடைக்கணும்னா உண்மை தெரியணும் அவருக்கு. சாருமதி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அகிலன் மேல இருந்த விருப்பம் மட்டும் இல்ல, திருமாறன் மேல இருக்கிற வெறுப்பும் தான். இத ஆணி அடிச்சாப்புல திருமாறனோட மூளையில ஏத்தணும். அதுக்கு இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமா. நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்கு ஆதிரா. ஆனா நினைச்சதுக்கு மாற வேற ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? வேற எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லம்மா. வீட்டை விட்டு போனது தப்புன்னு என்ன சாருமதி ஒத்துக்குவா போறா? அப்படி மாத்தி பேசுறதுக்கு அவளோட ஈகோ இடம் கொடுக்கதான் போகுதான். அதனால நம்ம நினைக்கிறத தாண்டி வேற எதுவும் நடக்காதுமா. நம்மளோட வேலை அவங்கள மீட் பண்ண வைக்கணும். அது மட்டும் கச்சிதமா முடிச்சுட்டா மீதியெல்லாம் தானா நடந்துருமா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே செய். ஆனா அவளை எங்கன்னு போய் தேடுவ? அதாம்மா நான் முன்னாடியே சொன்னனே, நாம ஒரு ஆடிஷன் எடுக்கிறதா விளம்பரம் கொடுக்கலாம். சாருமதி கண்டிப்பா அங்க ஆஜராயிடுவான். சரிம்மா, ஏற்பாடு பண்ணு. அதே நேரத்துல இத பத்தி திருமாறனுக்கு தெரியாம இருக்கணும். அதுலயும் கவனமா இரு. நல்லது நடக்கணும்னு இதை செய்ய நினைச்சு அதுவே உன் வாழ்க்கைக்கு தொந்தரவா அமைஞ்சிடக்கூடாது. சரிம்மா.
அத்தை தயங்கி தயங்கி ரூமுக்குள்ள போறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? என்னன்னு போய் பார்க்கலாம். அத்தை, என்னத்த? இங்க பாரு, திருமாறன் தலையில எவ்வளவு சூடுன்னு பாரு. என்னம்மா? அது ஒண்ணு இல்லடா திருமாரா, நான் இந்த பக்கமா வந்தேனா சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. நீ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, அதான் அப்படியே தலைய தொட்டு பார்த்தேன். அப்பதான் இதோ இந்த ஆதிரா வந்துட்டா. என்ன என்ன அப்படி பாக்குற? வீட்டு ஆம்பளைங்கள நாம தான் கவனிச்சுக்கணும். தலை சூடு ஏறிச்சுன்னா மொத்த வியாதியும் குத்தைக்கு எடுத்துரும். வாரம் இல்லனா கூட மாசத்துக்கு 2 தடவையாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி பேசாதீங்க அத்தை, எனக்கும் எல்லாம் தெரியும். என்ன என்ன தெரியும்னு கேக்குறேன். நம்ம பேச்ச ஆரம்பிச்சா அதையே நூலா புடிச்சுக்கிட்டு ஏமாத்ததா தெரியும், மத்தபடி ஒண்ணும் தெரியாது. அம்மா, அதனால என்னம்மா? இன்னைக்கே என்ன தேய்ச்சி குளிச்சிடலாமா? எனக்கும் அடிக்கடி கண்ணெல்லாம் எரியுதுமா. இதத்தான் சொல்றேன். இத பாரு, உடம்புல நல்லா சூடு ஏறிடுச்சு. விட்டா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துரும். சரிங்க, அப்ப நானே உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். 10 நிமிஷத்துல வெந்நீர் வச்சுட்டு கூப்பிடுறேன், ரெடியா இருங்க. என்ன அத்தை? நீ ஏன் பையனுக்கு எண்ணெய் தேய்க்கிறதா? அம்மா நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், நான் பாத்துப்பேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஏன் புருஷனுக்கு நான் எண்ணெய் தேய்க்க கூடாதா? எங்க அவரு சொல்லுங்க பாப்போம். அவரு வேணான்னு சொல்லிட்டா நான் கிளம்பிடுறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிரா? ஓ வாய அவனே அடக்கட்டும். சொல்லுடா திருமாரா, ஒழுங்கா ஓரமா போய் உட்காருன்னு அவ காதுலயே அரையிற மாதிரி சத்தமா சொல்லு. அம்மா, என்ன தேய்க்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? இதாண்டா பிரச்சனையே. இன்னைக்கு என்ன தேப்பேன்பா, நாளைக்கு நான் தான் எல்லாமே உன் தலை மேல ஏறி உட்காந்துப்பா. இது உனக்கு தேவையா? சில விஷயத்த முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் திருமாரா. வளர விட்டா நம்ம வாழ்க்கைய அழிஞ்சு போயிரும். அம்மா, எதுக்குமா சம்பந்தமே இல்லாம எதையும் இமேஜின் பண்ணி பாக்குறீங்க? இது ஒரு சாதாரண விஷயமா? இதுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட் தேவையா? என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ மொழிப்பிக்கிட்டே இருக்க. நீ உன் மனசுல என்னதான் நினைக்கிற அத முதல்ல சொல்லு. அகல்யா, ஏன் இப்படி கத்துற? உன்னோட சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது. அப்படி என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாமா, அவருக்கு கொஞ்சம் தலை சூடு ஏறிடுச்சு. என்ன தேய்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன நானே தேய்ச்சி விடுறேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க இவ்ளோ கோவப்படுறாங்க. அது சரிதானே? புருஷனுக்கு பொண்டாட்டி தானே தேய்ச்சி விடணும். நீங்க என்னங்க விளக்கண மாதிரி பேசுறீங்க? அவளுக்கு இதெல்லாம் பத்தி என்ன தெரியும்? ஏமா, என்ன தைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியில பாடமா எடுப்பாங்க. எதா இருந்தாலும் ஆதிரா பாத்துப்பா, நீ வா. இத பாருங்க, என் மகனுக்கு நான் தான் இதெல்லாம் பார்த்து பண்ண முடியும். ஏய், நீ முதல்ல என்ன கவனி. அவனை கவனிக்க அவன் பொண்டாட்டி இருக்கா. என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் உங்க புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். வா, நீ வா, வான்னு சொல்றல, வா. ஆதிரா, சரி, நீ வெந்நீர் போடு, நான் வரேன். ஓகேங்க. ஆரம்பிக்கலாமா?
இப்படி ஒரு நல்ல விஷயத்த இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேனே ஆதிரா. சூப்பரா இருக்கு. உன் கையில இவ்வளவு வித்த இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆதிரா. பொண்டாட்டி கைய நம்புனா புருஷனுக்கு எப்பவும் சந்தோஷம்தான். அத முதல்ல மறந்துடாதீங்க. சுபத்ரா, சுபத்ரா, அம்மா கொஞ்சம் இங்க வந்து பாரு. இதோ வரேம்மா. என்னம்மா? அங்க பாரு. என் கண்ணை என்னால நம்பவே முடியல. 1000 மனக்கசப்பு இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை யாராலையும் தடுக்க முடியாது சுபத்ரா. அவங்க நல்லா இருந்தா அதை விட வேற நல்ல விஷயம் வேற என்ன இருக்குமா? ஆதிராவோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சியக்கா வச்சிருக்காளோ என்னமோ. ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துட்டுமா? வெறும் ஷாம்பு போட்டா என்ன பிசுக்கு போகாதே. வேணாம், நீ சும்மா இரு. ஆதிரா புத்திசாலி பொண்ணு. அவ தேவையானதை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா. நீ போற நேரம் அந்த அகல்யா வந்துட்டா காய்ச்சி முச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. நம்ம பேசாம உள்ள போலாம் வா. எல்லாம் என்னால வந்தது. அது என்ன தேய்க்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தி தொலைச்சிட்டேனே. இப்ப என்ன பண்றது? இதை இப்படியே விட்டா திருமாறன கைக்குள்ள போட்டாலும் போட்டுப்பாளே. ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் என் மகனை இந்த மோகினி கிட்ட இருந்து காப்பாத்த முடியும். இந்த வரண்டி. ஏய், ஒரே நல்ல எல்லாத்தையும் வச்சு அப்பாத. சட்டுன்னு குளிர்ச்சி சேர்ந்துட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். சில பேருக்கு காய்ச்சல் கூட வந்துரும். ஐயோ, அப்ப போதும் ஆதிரா, இதோட எடுத்துக்கலாம். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. நான் நிறைய ஒண்ணு என்ன வைக்கல, கொஞ்சமா விரல்ல தானே அள்ளி வச்சேன். பாரா திருமாரா, இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் ரெடியா வச்சிருக்கா. போதுன்னா விட்ட வேண்டியதானே. அதுங்க பிரசங்கித்தானோ. அம்மா, ஆதிரா சொல்றது கரெக்ட் தாமா. எண்ணெய கொஞ்சமா வச்சு சின்னதா மசாஜ் மாதிரி பண்றா. இப்பதான் கண்ணெல்லாம் கிளியரா தெரியற மாதிரி இருக்கு. போதும் போதும், நீ அவளை புகழ்ந்து பாராட்டினதெல்லாம் போதும். எந்திரிச்சு தண்ணி ஊத்தி முடி. இரு இரு. அப்பா, எத்தனை முடி கொட்டி இருக்கு. மனசுல கஷ்டமும் வாழ்க்கையில வெறுப்பும் இருந்தா இப்படிதான் உதிரும்னு சொல்லுவாங்க. பாத்தியா, நீயும் பாரு. வேரோட வந்திருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும். அத்தை, உடம்புல சத்து குறைஞ்சாலும் முடி கொட்டும். சாப்பாட்டுல பழமும் கீரையும் அதிகமா எடுத்துக்கணும் அத்தை. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் மன கஷ்டத்துல இருக்கான்னு சொல்ற, அத நீ காதுல வாங்கிக்கிறியா? உடனே சாப்பாடு கீரைன்னு நான் எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு மறுப்பு சொல்றதுக்குன்னு நீ இந்த வீட்ல இருக்கியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சத்தம் போடுறீங்க? உடம்புல எனர்ஜி இல்லாம போனாலும் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? ஆமா, தப்புதான். இவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதே நீதான். அம்மா, சாருமதியோட மனச மாத்தி அகிலம் கூட அனுப்பி வச்சது நீதான். இத்தனையும் பண்ணி முடிச்சிட்டு மூச்சு முட்டை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்க.
இவனை இவ்ளோ நேரம் உட்கார வச்சு தலைய தட்டுறது கூட ஆபத்து தான். வேர்க்கால்ல வலு இல்லாத போது நீ இப்படி விரல வச்சு பிரான்னா முடி சுத்தமா போயிடும். இதையெல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? உனக்கு இவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. என்னமோ ஏனோ தானோன்னு ஏதோ வேலை செய்யணும்னு வந்து செய்யற. அதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே என் பையனை நானே கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பாரு, மொத்தமா எல்லாத்தையும் சொன்னிப்பி இவனை உட்கார வச்சு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்க. நீங்க எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆதிரா, சீக்கிரம் தண்ணி ஊத்து, தலை ஊறுற மாதிரி இருக்கு. சீக்கிரமா ஒரு டாக்டர் பாருடா. அத்தை, கையில முடி எடுத்துட்டு எங்க போறீங்க? அங்க போய் போட்டுட்டு கை கழுவ போறேன். இங்கே கழுவுங்க. மா, என் தலையில டஸ்ட் அதிகமா, கைய சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. ஆதிரா, சேக்கத்தை. இப்ப மெல்ல கண்ணை தரங்க. அடடா என்ன அழகு, என்ன அழகாய் கடத்தும் அழகு, அழித்தே நொறுக்கும் அழகு, பிழைப்பேமா தெரியல, கண்கள் நிலவின் அழகு, அவள் கண்ணம் வெயிலின் அழகு, ஊந்தல் மழையின் அழகு, தொலைந்தேனே கிடைக்கல. தண்ணி தாதிரா. ம்